guys, this is me Priya. Welcome back to Priya's Book. Last video ஒரு பிசினஸ் இதுதான் பிசினஸ் எப்படி சொல்றாங்கன்றத பத்தி பார்த்திருந்தோம். அதை பத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மேல பின் பண்ணிருக்கேன். பிளஸ் வீடியோட எண்ட்லயே மென்ஷன் பண்ணிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. Let's get into the video. இன்னைக்கு நம்ம விஷன் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். சில பேர் நினைப்பாங்க விஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது கம்பெனியோட ரிசப்ஷன்ல மாட்டி வைக்கிற ஃபேன்சியான வார்த்தைகள் அப்படின்னு. ஆனா விஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றது வெறும் டெக்ஸ்ட் கிடையாது. இதுதான் பிசினஸோட டெஸ்டினேஷனே. இப்போ நம்ம லாங் ஜேர்னி போறதுக்கு முன்னாடி கூகுள் மேப்ல செட் பண்ணி வைப்போம்ல டெஸ்டினேஷன், சேம் அதே மாதிரிதான் பிசினஸ்ன்ற மேப்போட டெஸ்டினேஷன் பாயிண்ட் தான் இந்த விஷன் ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட், ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டிஸ்னி மாதிரியான பிராண்ட்ஸோட பிரைன்ஸ் ஓபன் பண்ணி பார்க்க போறோம். முதல் விஷயம் விஷன் ஸ்டேட்மெண்ட் பத்தி டீப்பா பார்க்கலாம். ஒரு சின்ன ரூம்ல பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். அது இன்னும் 10 வருஷத்துல, ஒரு 20 வருஷத்துல, ஒரு 50 வருஷத்துல இந்த வேர்ல்ட்ல எங்க போய் நிக்க போகுது அப்படின்றத முன்னாடியே யோசிச்சு எழுதுறது தான் விஷன். கார் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். பிசினஸ்ன்றது கார், மணின்றது பெட்ரோல், மேனேஜ்மெண்ட்ன்றது ஸ்டீரிங் வீல். இந்த கார் எங்க போய் சேர போகுதுன்ற அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் தான் விஷன் ஸ்டேட்மெண்ட். டெஸ்டினேஷனே இல்லாம கார் ஓட்டினா அது பாதியிலே பெட்ரோல் இல்லாம ஸ்டாப் ஆயிடும். அதே மாதிரி பிசினஸ்ல விஷன் ஸ்டேட்மெண்டே இல்லாம பிசினஸ் பண்ணா கேபிட்டல் காலி ஆயிடும், பிராண்ட் உருவாகாது. இந்த விஷன் ஸ்டேட்மெண்டோட கோர் பர்பஸ் என்னன்னு பார்த்தா அது எல்லாருக்குமே காமனான டைரக்ஷன் தான் தருது. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கம்பெனில 10,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணலாம். சிஓ ஒரு பக்கம் யோசிக்கலாம், மார்க்கெட்டிங் டீம் ஆர் ஃபினான்ஸ் டீம் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணலாம். இவங்க எல்லாருக்குமே காமனா விஷன் இருந்ததுன்னா இவங்களோட எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே ஒரு காமனான பாயிண்ட் நோக்கி தான் டிராவல் பண்ணும். இதே எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனா மட்டும் இருக்காது, கஸ்டமர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையாவும் இருக்கும். இலான் மஸ்க் சஸ்டைனபிள் எனர்ஜி இந்த வேர்ல்டுக்கு தருவேன்னு சொன்னப்போ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது அவரோட காருக்காக மட்டும் கிடையாது, அவரோட அந்த டெஸ்டினேஷனை நம்பினாங்க. இப்போ நம்ம பெரிய லைவ் கேஸ் ஸ்டடி பத்தி பார்க்க போறோம். மைக்ரோசாஃப்டோட வேர்ல்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியுமா? A computer in every desk and in every home. இந்த சிங்கிள் லைனை யோசிச்சு பாருங்க. பில் கேட்ஸ் 1970s to 1980s எழுதினாங்க. அப்போலாம் கம்ப்யூட்டர்ன்றது ஒரு ரூம் சைஸ்க்கு இருக்கும். மல்டிமில்லியன் பிசினஸ் கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ணாங்க. நார்மல் பீப்புள்கிட்ட இருக்குன்றது பெரிய விஷயமா இருந்தது. இந்த எரால பில் கேட்ஸ் எல்லார் வீட்டு டெஸ்க்டாப்லயும் கம்ப்யூட்டர் வரணும்ன்றது கிரேசி டெஸ்டினேஷனா இருந்தது. மைக்ரோசாஃப்ட் சேர்த்து வச்ச எல்லாமே இந்த சிங்கிள் லைன் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதுக்கப்புறமா மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் விண்டோஸ் கிரியேட் பண்ணாங்க. எல்லார் வீட்டு டெஸ்க்டாப்லயும் கம்ப்யூட்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. வந்ததுக்கு அப்புறமா மைக்ரோசாஃப்ட் அவங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டை எம்பவர் எவ்ரி பர்சன் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் ஆன் தி பிளானட் டு அச்சீவ் மோர்னு மாத்தினாங்க. அடுத்து கிரேசியான ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிஸ்னி எடுத்துக்கோங்க. டிஸ்னியோட விஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியுமா? அது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். டு மேக் பீப்புள் ஹாப்பி. நாங்க பெரிய கார்ட்டூன்ஸ் வரைவோம், பெரிய தீம் பார்க் கட்டுவோம் அப்படின்னா அவங்களோட டெஸ்டினேஷன் கிடையாது. அவங்களோட டெஸ்டினேஷன் ரொம்ப சிம்பிள், பீப்புளா ஹாப்பியா வச்சுக்கிறது. அதனாலதான் அவங்களோட சினிமா பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு, டிஸ்னிலேண்ட் பார்க் போகும்போது ஹாப்பியா இருக்கு, அவங்களோட டாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஹாப்பியா இருக்கு. ப்ராடக்ட்ஸ் மாறலாம், ஆனா அவங்களோட டெஸ்டினேஷன் அப்படியே தான் இருக்கு. ஸோ டெஸ்டினேஷனை ப்ராப்பரா லாக் பண்ணா ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த லைன்ல அலைன் ஆயிடும். ஒரு நல்ல விஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? ஃபார்வர்ட் லுக்கிங்கா இருக்கணும், ஃபியூச்சர் நோக்கி இருக்கணும். இப்ப இருக்க ரிசோர்சஸ் வச்சு எழுதுனா அது விஷன் கிடையாது. ஃபியூச்சர்ல நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம்ன்றத சொல்லணும். ரெண்டாவது, எம்ப்ளாயிஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை தர மாதிரி இருக்கணும். அப்பதான் அவங்க ஒர்க்கை நம்பி பண்ண முடியும். மூணாவது, பெரிய பெரிய பேராகிராஃபா இருந்தா யாராலையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. டெஸ்னி அண்ட் மைக்ரோசாஃப்ட் மாதிரி கிறிஸ்ப் அண்ட் சிங்கிள் லைன்ல இருக்கணும். அப்பதான் எல்லாரோட மைண்ட்லயும் போய் பதியும். நாலாவது, கிரேசி டெஸ்டினேஷன் இருக்கலாம், ஆனா அது யாராலையுமே அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு லாஜிக்கே இல்லாம இருக்கக்கூடாது. இப்போ நம்ம விஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல பார்க்கலாம். ஒரு ஆண்டர்பிரினர் உருவாக்கும் போது அவரோட கோர் வேல்யூ என்னன்றதை யோசிக்கணும். நம்ம பிசினஸ் இந்த வேர்ல்ட்ல எந்த மாதிரி சேஞ்ச் கொண்டு வர போகுதுன்ற கொஸ்டின் அவங்க இன்வெஸ்டர் கிட்ட கேட்கணும். டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ ஃப்ரேம் ஒர்க் உள்ள கொண்டு வரணும். இது எல்லாத்தையுமே சேர்த்து கட் பண்ணி பாலிஷ் பண்ணி ஒரு சிங்கிள் பஞ்ச் லைனா மாத்தணும். நைக்கோட விஷன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிரிங் இன்ஸ்பிரேஷன் அண்ட் இன்னோவேஷன் டு எவ்ரி அத்லெட்ஸ் இன் த வேர்ல்ட். இது கூடவே சேர்த்து இஃப் யூ ஹாவ் அ பாடி யூ ஆர் அன் அத்லெட்.
உங்களுக்கு நைக் சப்ளை பண்ணணும்னு டார்கெட் பண்றாங்க. விஷன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணும்போது வர ரிஸ்க் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பேசணும். ஒரு கம்பெனில இருக்க விஷன் ஸ்டேட்மெண்ட் மாத்த முடியாத அளவுக்கு இருந்ததுன்னா கம்பெனி க்ளோஸ் ஆயிடும். நோக்கியா எடுத்துக்கோங்க. அவங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட் பீப்புள மொபைல் மூலமா கனெக்ட் பண்ணும். ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட்ஸ் சாஃப்ட்வேர் எவல்யூஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நோக்கியாவால அதை சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்க முடியல. டெஸ்டினேஷன் லாக் ஆயிடுச்சு. சோ மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்க முடியற மாதிரியும் லாஜிக்காவும் நம்மளோட விஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இந்த ரிசர்ச்ல நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, பிசினஸோட ஆரம்பத்துல நம்ம சிங்கிள் கஸ்டமரோட ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். அந்த ஸ்கேல குளோபலா மாத்தி உலகத்துல இருக்க எல்லா மக்களோட இந்த ப்ராப்ளம் நான் கண்டினியூஸா சால்வ் பண்ணிட்டே இருப்பேன்னு லூப்ல பர்மனண்டா டெஸ்டினேஷன் லாக் பண்றோம்ல, அதுதான் விஷன் ஸ்டேட்மெண்ட். இன்ஃபைனைட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ரக்சர் தான் விஷன் ஸ்டேட்மெண்டோட ப்ளூ பிரிண்ட். ஓகே கைஸ், விஷன் ஸ்டேட்மெண்ட் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. See you all in the next video. Thanks for watching. Bye.